சர்தார் இரண்டாம் பாகம் படப்பிடிப்பில் உயிரிழந்த ஸ்டண்ட் கலைஞரின் மரணம் திரைத்துறையை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அவரின் மறைவை தாழாமல் சக கலைஞர்கள் கண்ணீர் வடிக்கும் துயரத்தை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கார்த்தியை வைத்து அதிரடி சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்தபோது கயிறு இழுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை. அப்போது சுமார் 5:30 மணியளவில் திடீர் சத்தத்தை கேட்டு அதிர்ந்ததாக கூறுகிறார் உடன் இருந்த மற்றொரு சண்டை பயிற்சியாளர். 5:25 ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா அவர் மேலேருந்து கீழே நிலைத்தட மாதிரி கீழே விழுந்திருக்காரு. எல்லா சேஃப்டி இருந்தும் அவர் எப்படி விழுந்தாருன்றது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. அந்த சவுண்டை கேட்டு தான் நாங்கள் ஓடி போய் பார்த்தோம். பார்த்தா அவர் இடுப்பில் அடிபட்டு தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருந்தார். விபத்தில் மார்பு தலைப்பகுதிகளில் கடுமையாக காயம் ஏற்பட்டவரை நடிகர் கார்த்தி மற்றும் சக கலைஞர்கள் சேர்ந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு நடிகர் கார்த்தி உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் ஏழுமலையின் உயிர் பிரிந்தது. இந்த துக்கத்தில் இருந்து மீள முடியாமல் அவருடன் பணியாற்றியவர்கள் தவித்து வர அவர் இல்லாமல் சண்டை காட்சியே இல்லை என கலங்குகின்றனர் உடன் பணியாற்றியவர்கள். அவர் இல்லைன்னா ஹீரோ, நாங்கள் ஃபைட்டர்ஸு அவங்களாம் யாருமே வந்து ஏர்லாம் பறந்து போகிறாங்களா சார்? அதெல்லாம் யாருமே இல்லை சார். அவர் இருந்தால் தான் சார் அதெல்லாம் பறக்க முடியுமே. எகிரி அடிக்கிறது, ரோப்பில் எல்லாம் பண்ணுறது அவங்க செட் பண்ணி கொடுத்தா தான் சார். அந்தமாரி திறமையான கலைஞர் சார் ஏழுமலை. சுமார் 2000 படங்களில் ஸ்டண்ட் கலைஞராக பணியாற்றிய ஏழுமலை சிவாஜி முதல் தற்போது நடிக்கும் கார்த்திக் வரையிலான நடிகர்களுக்கு சண்டை காட்சிகள் சிறப்பாக அமைவதற்கான வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறாராம். அண்மையில் விஜயின் த கோட் திரைப்படத்திலும் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி உள்ளார் ஏழுமலை. டூப் காட்சிகளுக்கு பெயர் போன இவர் திறமை வாய்ந்தவர் என தழுதழுக்கும் குரலில் கூறுகின்றனர் சக கலைஞர்கள். எல்லா ரிஸ்க்கும் பண்ணுவார் சார். அவர் ஃபயர் ஷாட்டு, ஸ்விம்மிங்கு, என்ன இப்போ பிகினிங்கில் எல்லாத்துக்கும் டூப் போட்டவர் சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், அதாவது இப்போ மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு டூப் போட்டவர். லேடிஸ் டூப் போடுவார். நல்லா எதுவுமே ஒரு ஸ்கில்டாக பண்ணுற ஆள் சார். அவர் இப்படி ஆனது எங்களாலே இன்னும் அதுலேருந்து வர முடியல சார். இவரின் மரணம் திரைத்துறைக்கு பேரிழப்பாகி உள்ள நிலையில் அவரது குடும்பத்தினரின் நிலையோ கவலையுறச் செய்துள்ளது. ஏழுமலைக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் மகனுக்கு திருமணம் நடக்கவிருப்பதாகவும் கூறுகின்றனர். என் பையனுக்கு செப்டம்பர் மாதம் வந்தால் கல்யாணம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை பார்த்துக்கலாண்ணே, நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கும் கல்யாணம் பண்ணணும். எல்லா ஒரு விஷயமா இதெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டில் இருந்து மத்தியானம் பேசிட்டு இருந்தோம். சண்டை பயிற்சியாளர்களில் நட்சத்திரமாய் விளங்கிய ஏழுமலையின் உடலுக்கு நேரில் பலர் அஞ்சலி செலுத்த வந்த நிலையில் ஏழுமலை குடும்பத்திற்கு ஸ்டண்ட் கலைஞர் சங்கம் சார்பில் உரிய உதவிகள் செய்யப்படும் என உறுதியளித்தார் ஜாகுவார் தங்கம். எங்கள் வேலை தான், கரணம் தப்புனா மரணம் தான். அதை தெரிஞ்சு தான் நாங்களே போகிறோம். அதெல்லாம் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுங்கிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நல்ல பையன், நல்ல ஒர்க்கர்ஸு. எங்கள் யூனியன் நிச்சயமாக அது ஸ்டண்ட் யூனியன் கலைஞர்களை எப்பவும் காப்பாற்றும், இவங்க குடும்பத்தையும் அதை காப்பாற்றும். தற்போதைய நவீன உலகில் பல வசதிகள் இருந்தும் இது போன்ற விபத்துகள் நேர்ந்திருப்பது வருத்தமளிப்பதாக தெரிவிக்கும் சக கலைஞர்கள் இனியாவது உரிய பாதுகாப்புடன் பணிகளை மேற்கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என சோகம் ததும்பும் குரலில் கூறுகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.